சேலம் டு ஓமலூருக்கு போய் பண்ண நம்மளோட மேக்கப் மினி விளாகோட பார்ட் 2 தான் பார்த்துட்டு இருக்கீங்க. பார்ட் 1 பார்க்காம இருக்கீங்க. இந்த வீடியோக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், போய் செக் அவுட் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்பவே கிளைண்ட் வீட்ல எல்லா திங்ஸும் அரேஞ்ச் பண்ணிட்டு ஒரு ½ அன் அவர் 3/4 மணி நேரம் நான் சொன்ன டைம்ல இருந்து நான் வந்து வெயிட் பண்ணிட்டு கிளைண்ட் வந்து நலுங்கு வச்சுட்டு வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நமக்கு தெரியாத கிளைண்ட் வீட்டுக்கு போனாலே நம்ம ஃபன்னா பேசிட்டு பயங்கரமா ஹாப்பியா தான் அந்த 3 மணி நேரத்தையும் கொண்டு போகுவோம். அதுவும் நமக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னா சொல்லவே தேவையில்ல. பழைய கதை, ஊர் கதை, உலக கதைன்னு சொல்லிட்டு பயங்கர ஃபன்னாவும், அது இல்லாம நீங்க லேட்டா வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு அந்த யூடியூப்லயும் வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருப்பேன். என்னோட கிளைண்ட்டுக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் நான் சாரி தான் ட்ராப் பண்ணி விட்டேன். இந்த சாரி நம்ம தான் பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணிருப்போம், அதுக்குமே வீடியோ போட்டிருப்பேன். சாரியை அழகா ட்ராப் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களோட வெட்டான ஹேரை நல்லா ட்ரை பண்ணிட்டு அவங்க கேட்ட மாதிரி ஹேர் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரியான பர்ஃப் இதெல்லாம் வந்து நான் வச்சுட்டு இருந்தேன். ஸோ இவங்க நம்ம கிட்ட ஹேர் ஸ்டைல் என்ன கேட்டிருந்தாங்க, இவங்க இதுக்கு முன்னாடி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தாங்க, இதை பத்தியான டீட்டெயில் வீடியோ வந்து யூடியூப்ல தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 3 நிமிஷம் வீடியோ. ஸோ நீங்க பொறுமையா பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி vlogsலாம் பிடிச்சிருக்குன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா மேக்கப் ஆர்டிஸ்டா இருந்தா இந்த வீடியோலாம் ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் நல்லா பெர்ஃபெக்ட்டா வச்சுட்டு அவங்களுக்கு வந்து கீழே வந்து ஒரு மெஸ்ஸி பிரைட் மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து ஹேர் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான மெஸ்ஸி பிரைட் பண்ணியிருந்தோம். இவங்களுக்கு அவுட்புட் ரொம்பவே அழகா வந்திருந்தது. ஸோ அவங்க கேட்டிருந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஹேர் விட்டுருந்தோம். ஸோ கிளைண்ட் என்ன கேட்குறாங்களோ அது தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி பண்ணுறது தான் நம்மளோட முக்கியமான வேலைன்னு சொல்லலாம். அதனால எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இப்போ வர கிளைண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் ரொம்பவே விரும்புகிறாங்க. ஸோ நானே வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் நிறைய டைம் போட்டுப்பேன் என்னோட கிளைண்ட்ஸ்க்கு. ஸோ இவங்களுக்கு ஹேர் ஸ்டைல்லாம் பக்காவாக முடிச்சுட்டு நெத்தி சூட்டிலாம் ஃபிட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மேக்கப் போயிட்டோம். ஒவ்வொரு பார்ட் ஆஃப் மேக்கப், ஹேர் ஸ்டைல் இந்த மாதிரி முடிக்கும் போது ஒவ்வொரு ஃபன்னாக வந்து போயிட்டு இருந்தது. ஸோ நாங்கள் மேக்கப் பண்ணிட்டு இருக்கும் போதே வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ அந்த லொக்கேஷன்லாம் உண்மையே வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அடுத்த பார்ட்டில் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன், ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்னோட கிளைண்ட், அதாவது என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மேக்கப்பில் அவங்க எங்கிட்ட சொன்ன ரெக்வஸ்ட் எல்லாமே என்னோட ஸ்கின் டோனில் இருக்கணும், நான் ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்பவே நம்மக்கிட்ட எதிர்பார்த்தாங்க. அவங்க கேட்ட மாதிரி பக்காவான ஃபினிஷிங்கில் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு மட்டும் இல்லை, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அவங்களோட ஃபேமிலிக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபேஸில் மேக்கப் முடிச்சுட்டு நான் வந்து கரெக்டாக இந்த வீடியோ எடுக்கும்போது கழுத்துக்கு நம்ம மேக்கப் போடவே இல்லை. அவங்களோட ஸ்கின் டோனும் அவங்க கழுத்தும் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். ஸோ அவங்க நம்மக்கிட்ட எதிர்பார்த்தது இந்த ஒரு ஃபினிஷிங் தான். இந்த மேக்கப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். நம்ம மேக்கப்பில் முடிச்சுட்டு அவங்களுக்கு சாரிலாம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஜுவல்லரி போட்டு அவங்களை அனுப்பியாச்சு. மேக்கப் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? ஹாப்பியா எல்லாரும்? என்னோட கிளைண்ட்டும் ஹாப்பி, கிளைண்ட்டோட ரிலேட்டிவ்ஸும் பயங்கர ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அதுக்கப்புறம் என்னென்ன நடந்தது, என்ன மேக்கப் பண்ண அப்படிங்கிறதுலாம் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு உங்களோட பிக் டேஸில் இந்த மாதிரியான அழகாக உங்களை டெவலப் பண்ணிக்கணும்னா மறக்காமல் சேலம் ட்ரெஸ்ஸா மேக்கோவரை கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் vlog பார்க்கறதுக்கு இந்த ஐடி இப்போவே ஒரு ஃபாலோ தட்டி விட்டுருங்க.